Please subscribe Sadhguru Sai Creations. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 350, சாப்பிட்டதுக்கப்புறம் 500, 600, 700 இருக்கவங்களுக்கு கூட நாட்பட்ட நோய்கள்லேருந்து வந்தவங்க அதற்கேற்ற கால இடைவெளியில் அவங்க சரியாகிறத நம்ம பார்க்க முடியுது. வாழ்க்கை முறையை செயல்படுறதோடு சேர்த்து சிகிச்சையும் சேர்த்து எடுத்துக்கிறது மூலமாக மற்ற மருத்துவங்கள் எல்லாம் விட்டுட்டு சிகிச்சை எடுக்கிறது மூலமாக யார் நைட்டு 7:30க்கு மேலே சாப்பிட்டாலும் 7:30 கன்ஃபார்ம். அதனால் யாராக இருந்தாலும் சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்க முயற்சி பண்ணுங்கள். சும்மா சிகிச்சைன்னு அக்குபங்க்சராக இருக்கட்டும், அலோபதியாக இருக்கட்டும், சித்த ஆயுர்வேதா இருக்கட்டும், எங்கே நீங்கள் சிகிச்சைக்கு போனாலும் உங்களோட ஆரோக்கியம் உங்களோட கையில். நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அதனால் செய்கிற செயலுக்கான விளைவு கண்டிப்பாக இருக்கும். அதனால் வணக்கங்க. சுகர், பிபி, தைராய்டு இது சம்மந்தமான ஹார்மோனிக்கல் டிசார்டர் தான் இப்போ உலகத்திலேயே மாட்டிகிட்ருக்குங்கிற அடிப்படையில் நம்ம பண்ணக்கூடிய தனித்தன்மையான இந்திய அக்குபங்க்சர் சிகிச்சை முறையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்களோட நாடி பரிசோதனையை செக் பண்ணி அவங்கவுங்களுக்கு என்னென்ன காரணத்தினால அவங்களுக்கு ஹார்மோன் சுரக்கவே இல்லையா, இல்லை கம்மியாக சுரக்குதா, இல்லை தரம் குறைந்ததாக சுரக்குதா அப்படிங்கிறத ஆற்றல் எனர்ஜி சேஞ்சஸை சரி பண்ணுறது மூலமாக ஹார்மோனிக்கல் சேஞ்சஸை சரி பண்ண முடியும். அது எவ்வளோ வருஷமான மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாலும், எத்தனை வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அதை சரி பண்ண முடியும். அது மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ ஹார்ட்டு, கிட்னி, லிவரு, லங்ஸு, ஸ்ப்ளீனு, பெரிகார்டியம் சொல்லக்கூடிய 6 முக்கியமான உறுப்புகளில் சிகிச்சை நடக்கும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி 350, சாப்பிட்டதுக்கப்புறம் 500, 600, 700 இருக்கவங்களுக்கு கூட அந்த 6 உறுப்புகளில் குணமான உடனே அது 350 கீழே வரதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து பித்தப்பை, சிறுகுடல், பெருகுடல், வயிறு, மலக்குடல், இந்த மாதிரி சிறுநீர்ப்பை, இது சம்மந்தமான பித்தப்பை சம்மந்தமான உறுப்புகள் இருக்கிற தொந்தரவுகள்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் 350ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 200க்கு வந்துடுது. ஒரு சுகர் பேஷண்ட் சொல்லக்கூடிய எல்லாருமே சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னா, இன்சுலின் சுரக்காதவங்க, பேங்க்ரியாஸ் வேலை செய்யாதவங்க, மண்ணீரல் வேலை செய்யாதவங்கலாம் சுகர் பேஷண்ட் சொல்லப்பட்டாலும் கூட, ஹார்மோனிக் டிசார்டர் சொல்லப்பட்டாலும் கூட, என்னோட புரிதெல்லாம் அப்படியே பாதியாக பிரித்து ஹார்மோனிக்கல் டிசார்டர், கெமிக்கல் டிசார்டர் 2ஆக பிரிக்கிறேன். அப்போ கெமிக்கல் டிசார்டருங்கிறது என்னென்னா, நாய் துரத்துன்னு வேகமாக ஓடி வந்து பிபி செக் பண்ண அதிகமாக இருக்குங்கிறனால நான் பிபி பேஷண்ட்டா இல்லைங்களா? அப்போது வெளி சூழ்நிலையோ இல்லை உடம்புல ஏதாவது பிரச்சனையோ இல்லை மனசில் ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது செக் பண்ணும்போது எல்லா ஹார்மோன்ஸும் ஏறி தான் இருக்கும். அப்போ இருக்கக்கூடியதை சமன்படுத்தி ஒவ்வொரு காரணத்துக்கும் செக் பண்ணி சமன்படுத்தும் போது அது எல்லா விதமான எத்தனை வருஷ நோயாக இருந்தாலும் அது சரியாகிறத நம்ம பார்க்க முடியுது. சரியாகிறதுனால தானே தொடர்ந்து அத்தனை பேர் வராங்க. அதில் வந்தால் கூட அரை மணி நேரம் லைனில் நின்று 1 மணி நேரம் லைன் நின்று பார்க்குறாங்கன்னா அதுக்கு காரணம் உடல் ஒருபோதும் தவறு செய்யாது, உயிர் ஒருபோதும் தவறு செய்யாது, இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாதுன்னு புரிதலில் நாடி பரிசோதனை மூலமா தனித்தன்மையாக கண்டறிஞ்சு இதுக்கு இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு இந்த ஊசி, இந்த பிரச்சனைக்கு இந்த புள்ளி அப்படியெல்லாம் சிகிச்சை அளிக்காமல் என்ன காரணம் அந்த நேரத்தில் கண்டுபிடிச்சி சிகிச்சை அளிக்கிறதன் மூலமாக நாட்பட்ட நோய்கள்லேருந்து வந்தவங்க அதற்கேற்ற கால இடைவெளியில் அவங்க சரியாகிறத நம்ம பார்க்க முடியுது. 1,00,000 பேருக்கு மேலே வந்ததில் கிட்டத்தட்ட ஒரு 65,000 பேர் முழுக்கவே அவங்களோட அந்த பயத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. சரியான வாழ்க்கை முறையை கடைபிடிச்சிட்ருக்காங்க. ஆரம்பத்தில் எல்லாத்துக்குமே என்ன தெரியும்னா, இதை பண்ணால் சரியாயிரு, அதை பண்ணால் சரியாயிருன்னு எல்லா பக்கம் சொல்லிகிட்டே இருந்தாலும் கூட அது சரியாகணுங்கிற ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு உடம்புல ஒரு மாற்றம் ஏற்பட்டால் தானே வரும். அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடமா இந்திய அக்குபஞ்சர் செயல்படுத்துங்கள மாற்றுக்கிறதே இல்லை. வாழ்க்கை முறையை செயல்படுறதோடு சேர்த்து சிகிச்சையும் சேர்த்து எடுத்துக்கிறது மூலமாக மற்ற மருத்துவங்கள் எல்லாம் விட்டுட்டு சிகிச்சை எடுக்கிறது மூலமாக பல விதமான சிக்கல்களில் இருந்து வெளியே வரதை நம்ம பார்க்க முடியுது. ஒரே நேரத்தில் சிகிச்சையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மருத்துவத்தை மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒத்து வரலைன்னு தோணுதா? ஒத்து வரலைன்னு தோணுனோடனே அதை விடுங்க. எது சரியானதுன்னு தேடுங்க, முயற்சி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஒத்து வரலைன்னு தெரிஞ்சும் அளவு ஏற ஏற அதை ஏன் ஏறுதுங்கிற புரிதலே இல்லாமல் சும்மா மருந்தை மட்டும் சாப்பிட்டு அடக்கி வச்சுட்டு இருக்கிறதுனால எந்த தீர்வுமே இல்லைங்கிறது என்னோடய கருத்து. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை முறை கடைபிடிங்க. நம்ம சரியாக இருந்தால் தான் நம்ம விந்தணுக்கள் கருமுட்டை மூலமாக உருவாகக்கூடிய நம்ம குழந்தைகள் சரியாக இருப்பாங்க. நம்ம குழந்தைகள் நம்ம சரியாக இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் ஆரோக்கியமான குழந்தைகளாகவும் பெரிய பெரிய நோய்கள் வராத குழந்தைகளாகவும் எதிர்ப்பு சக்தி உள்ள குழந்தைகளாகவும் இருப்பாங்க. ஆனால் நம்மளே இப்போ மோசமான சூழ்நிலையில் இருக்கோங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யார் நைட்டு 7:30க்கு மேலே சாப்பிட்டாலும் 7:30 கன்ஃபார்ம். அதனால் யாராக இருந்தாலும் சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்க முயற்சி பண்ணுங்கள். Those who are early sleepers they can prevented from all category of diseases except accidental disorders ஆய்வு மூலமாக கொரோனா டைம்லேயே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, வாரத்தில் ஒரு நாளாவது நைட்டு 7:30க்குள்ளே சாப்பிட்டு 9:10க்குள்ளே தூங்குற நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா விதமான ஹார்மோனிக்கல் டிசார்டர்லேருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா ஒரு ஹார்மோன் சுரக்காமல் போதுனாவோ அதிகமாக சுரக்குதுனாலும் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஹார்மோனில் குறிக்கிறது தான் காரணம். நம்ம எந்த விதமான ஹார்மோனில் குறிக்கிறோம் அப்படின்னா, நைட்டு 11 மணிக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் சுரக்குங்கிற மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்காமல் போகிறதுனால தான்
அது இன்சுலின்லையும் அட்ரினலின்லையும் தைராக்சின்லையும் கை வைக்கிறதுங்கிறதுல செக்ஸுவல் டிசார்டர்ஸில் கை வைக்கிறதுங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. அதனால் தினசரி தூக்கத்தையும் சரியான உணவையும் சாப்பிட்றது தான் நிரந்தர தீர்வாக இருக்க முடியுமே தவிர சும்மா சிகிச்சைன்னு அக்குபங்க்சராக இருக்கட்டும், அலோபதியாக இருக்கட்டும், சித்த ஆயுர்வேதாக இருக்கட்டும், எங்கே நீங்கள் சிகிச்சைக்கு போனாலும் சிகிச்சையை பார்க்குறத விட நான் என்ன தினசரியாக உங்களை ஃபாலோ பண்ண சொன்னேன். வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் சரியாக இருக்கிறது மூலமாக அக்யூட்டாக இருக்கிறத கிரானிக்காக மாற்றாமல் இருக்கலாம். நமக்கு சளி, தும்மல், இருமல், காய்ச்சல், பாடி பெயின், டைனஸ், அரிப்பெல்லாம் வந்துட்டு போட்டோம். நமக்கு என்ன வேணான்னு சொல்கிறேன்னா இந்த சுகர், பிபி, தைராய்டு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், ஆஸ்துமா, டியூபர்குலோசிஸ், கேன்சரு, ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி நீங்கள் இயங்கவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் நமக்கு வேணாம். சின்ன பிரச்சனை வந்துட்டு போட்டும். பிரச்சனைன்னு வருதா அப்போதைக்கு கழிவு வெளியே போக அனுமதிங்க. உடம்புல சக்தி ஏற்றுற மாதிரி உணவுகள், எளிமையான உணவுகளாக தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அப்போதைக்கு அந்த 3 நாளைக்கு மேலே எந்த நோயுமே இருக்காது. கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா 3 நாளைக்கு மேலே விட்டிங்கன்னா தான் 30 வருஷமானாலும் அது இருந்துகிட்ருக்கும். அதனால் எதுக்கு மருத்துவம் பார்க்கணுமோ அது எதுக்கு மருத்துவம் பார்த்துங்க. எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் ஏதோ ஒரு மருத்துவம், சும்மா சின்ன சின்ன தும்மலுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்குறதுலாம் இல்லாமல் உங்களோட ஆரோக்கியம் உங்களோட கையில். நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அதனால் செய்கிற செயலுக்கான விளைவு கண்டிப்பாக இருக்கும். அதனால் உடம்புக்கு துரோகம் பண்ணாதீங்க. உடம்பு கேட்கும்போது கேட்குற அளவில் கேட்குற உணவு, தண்ணி, ஓய்வு இதெல்லாம் கொடுக்குறதோடு சேர்ந்து உள்ளுக்குள்ளேருந்து எது வெளியே போனாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதை தடுத்து நிறுத்தாதீங்க. சளி வருதா சீந்த முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு மருந்தை போட்டு உள்ளுக்குள்ளே அடக்கிக்கிறது, அது சித்தால, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி எதில் நீங்கள் அடக்கணும்னு நினச்சி பண்ணாலும் அது எல்லாமே ஒரே வேலையை தான் பண்ணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுறதோடு சேர்ந்து உள்ளுக்குள்ள குப்பையை வெளியே போகிறத தடுக்காமல் அதை வெளியே போகிறதுக்கு அனுமதிங்க. ஓய்வு தேவைப்படுதுன்னு சொல்லுதுன்னா ஓய்விடுங்க. இயங்க முடியலன்னா அதை ஏற்றுக்குங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை செயல்படாமல் வைக்க, உங்களோட மனசை வேலை செய்ய வைக்காமல், உடம்பை வேலை செய்ய விடாமல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காய்ச்சல் போதுமானதுங்கிறது உணர்ந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் கோள்கள் மில்கி வே கேலக்சியில் இருக்குது. கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் கேலக்சிஸ் இந்த யூனிவர்ஸில் இருக்குங்கும்போது இவ்வளோ பெரிய ஆற்றல் கொண்ட பெரிய ஆற்றல்னால உங்களோட உடம்பை இயற்கை சொன்ன விதிமுறைகளின் அடிப்படையில் இருக்கும்போது உங்கள் உடம்பையும் மனசையும் உங்களோட வாழ்க்கையும் கரெக்டாக நீங்கள் அந்த ஆற்றலை நோக்கி செயல்படும் போது அது உங்களை பார்த்துக்கும். அதனால் நீங்கள் செய்கிற செயலுக்கான விளைவு கண்டிப்பாக இருக்கும். அதனால் எந்த விதமான தப்பு பண்ணாதீங்க. தப்பு பண்ணவங்க தப்பிக்கவே முடியாது. நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட மனசு பதட்டப்படாமல் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கிறது முக்கியம் இல்லை. அப்போ நம்ம எல்லா விதத்துலையும் நல்லா தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு எது விருப்பமோ எதை விரும்பினாலும் கிடைக்கும். ஆனால் காரணத்தோடு விரும்புங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சா, இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த காரணம் இல்லாமல் போயிருங்கிறது. உடம்பளவுலையும் மனசளவுலையும் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னாவே போதுமானது. உடம்புல இருக்கிற எல்லா நோய்களுமே தானாகவே வெளியே போயிடும்.